வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள போராளிகள் இஸ்ரேல் ராணுவத்துக்கு பதிலடி. ஏமன் கவுதிகளின் புரட்சித் தலைவர் அப்துல் மலிக்கின் அதிரடி உரை. ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்து, 5 பேர் உயிரிழப்பு. ட்ரம்பின் அறிவிப்பால் மகிழ்ச்சியில் உச்சத்தில் அமெரிக்க மக்கள். அமெரிக்காவில் ஒரே நாளில் 2000 விமான சேவைகள் ரத்து, 7000 விமானங்கள் சேவை தாமதம். ரஷ்யாவிடம் எரிசக்தி வாங்க ஹங்கேரிக்கு ட்ரம்ப் அனுமதி. ஸ்லோவாக்கியாவில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட ரயில்கள். வெளிநாடொன்றில் கப்பல் மூழ்கியதில் 100க்கும் மேற்பட்டோர் மாயம். 102 கிலோ தங்கத்தில் டாய்லெட் விலை என்ன தெரியுமா? வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். காசாவுக்குள் 200க்கும் அதிகமான பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் பங்கருக்குள் சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலியர் ஆக்கிரமிப்பு இராணுவம் ஹமாஸ் போராளிகளை ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு கண்ணை கட்டி உள்ளாடையுடன் வந்து சரணடைய வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்துள்ளது. இந்த நிலையில் ஹமாஸின் அல்கசாம் படைப்பிரிவினர் சுரங்கப்பாதையிலுள்ள தங்களின் போராளிகள் சரணடைய மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் போராளிகள் இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிராக தாக்குதல் நடத்தினால் இந்த தாக்குதல் ஆக்கிரமிப்புக்கு இஸ்ரேல் ராணுவமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றை அல்கசாம் போராளிகள் வெளியிட்டுள்ளனர். ஏமன் கவுதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ள சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக கூலிப்படைகள் தயாராகி வருகின்றன. இந்நிலையில் புரட்சித் தலைவர் அப்துல் மலிக் யூதர்களும் அவர்களுக்கு ஆதரவாளர்களும் தங்கள் தேசத்தை அழிக்க முயலும் கசப்பான எதிரிகள் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து தீய சக்திகளும் ஒன்று சேர்ந்தாலும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்ற முடியாது என்றும் அடுத்த கட்ட மோதலுக்கு தயாராகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பாலஸ்தீனத்துக்கான சுதந்திரம் கிடைக்கும் வரை பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை இருக்காது என்று அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் தாகெஸ்தான் நகரில் KA-226 என்ற ஹெலிகாப்டர் சென்று கொண்ட நிலையில் அதில் விமான உபகரணங்களை உற்பத்தி செய்யும் நிறுவன ஊழியர்கள் உட்பட 7 பேர் சென்றனர். காஸ்பியன் கடற்பகுதியில் உள்ள அச்சிசு என்ற இடத்துக்கு அருகே தரையிறங்க முயன்றபோது விமானியின் கட்டுப்பாட்டை ஹெலிகாப்டர் இழந்துள்ளது. இதனால் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி அதிலிருந்த 5 பேர் உடல் சிதறி பலியாகியுள்ளனர். படுகாயமடைந்த 2 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து ரஷ்ய விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது 2வது பதவிக்காலத்தை தொடங்கியதிலிருந்து பல முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அதில் உலக நாடுகளை கவனிக்க வைக்க தீர்மானமாக வெளிநாட்டு வரி விதிப்பு இடம்பெற்றுள்ளது. இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு அவர் விதித்த புதிய வரிகள் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளன. சில நாடுகள் பேச்சுவார்த்தை மூலம் அந்த வரிகளை குறைத்துக் கொண்டன. இதேவேளை அதிக வருமானம் பெறுபவர்களை தவிர்த்து மற்ற அனைத்து அமெரிக்க குடிமக்களுக்கும் ஒருமுறை நிதி உதவியாக $2000 வழங்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா பிற நாடுகளின் மீதான வரி வசூலின் மூலம் பெரும் வருவாயிலிருந்து இந்த தொகை வழங்கப்படும் என்று அவர் முன்பே தெரிவித்திருந்தார். தனது சமூக வலைதள பதிவில் ட்ரம்ப் வரிகளை எதிர்ப்பவர்கள் அறியாமையுடன் செயல்படுவார். தற்போது அமெரிக்கா உலகின் மிக செழிப்பான மதிப்புக்குரிய நாடாக உள்ளது. பணவீக்கம் குறைந்து பங்கு சந்தை பெரிதும் வளர்ந்துள்ளது. இதன் பயனாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் $2000 வழங்கப்படும். ஆனால் இந்த நிதி உயர்ந்த வருமானம் பெறுபவர்களுக்கு வழங்கப்படாது என்று தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பால் அமெரிக்க குடிமக்கள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். ஊழியர்கள் பற்றாக்குறை எதிரொலியினால் அமெரிக்காவில் ஒரே நாளில் 2000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு குடியேற்ற கொள்கை, பிற நாடுகள் மீது வரி விதிப்பு உள்ளிட்ட பல்வேறு அதிரடி மாற்றங்களை அறிவித்து வருகின்றார். இவரது நடவடிக்கைக்கு உள்நாட்டிலேயே எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. எனவே நாடாளுமன்றத்தில் அவர் கொண்டுவரும் மசோதாக்களுக்கும் எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அடுத்த ஆண்டுக்கான நிதியை விடுவிக்க நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அரசு துறைகளுக்கான நிதி விடுவிக்கப்படாதனால் அனைத்து துறைகளும் முடங்கியுள்ளன. குறிப்பாக ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
இதனையடுத்து அத்தியாவசிய துறையில் பணிபுரியும் 7 லட்சம் பேர் ஒரு மாதமாக சம்பளமின்றி வேலை பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக 6.5 லட்சம் பேர் கட்டாய விடுப்பில் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த வெள்ளிக்கிழமை சுமார் 1000 விமான சேவைகளும் நேற்று முன்தினம் 1500 விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. இதன் உச்சகட்டமாக நேற்று ஒரே நாளில் 40 விமான நிலையங்களில் 2000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதுடன் சுமார் 7000 விமானங்கள் சேவைகளில் தாமதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவிடம் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கொள்வனவு செய்ய அமெரிக்கா ஹங்கேரிக்கு ஒரு வருட காலம் விலக்கு அளித்துள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஓர்பன் கடந்த வெள்ளியன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையின் இவ்வறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹங்கேரி பிரதமர் அமெரிக்கா ஜனாதிபதியின் நீண்டகால நண்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹங்கேரி அமெரிக்காவிடமிருந்து சுமார் $600 மில்லியன் பெறுமதியான திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை கொள்வனவு செய்வதாக உறுதியளித்துள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார். ஸ்லோவாக்கியாவில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிராட்டிஸ்லாவா பகுதியிலுள்ள பெஜினோக் என்ற நகரத்துக்கு அருகே நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் 11 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என பிராட்டிஸ்லாவா பல்கலைக்கழக வைத்தியசாலையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து மலேசியா எல்லைக்கு அருகே ஞாயிற்றுக்கிழமை கப்பல் மூழ்கியதில் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். 10 பேர் உயிரோடு ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதாக மலேசியா கடல்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. மியான்மரின் புத்திடாவுங்கிலிருந்து சுமார் 300 குடியேறிகளுடன் புறப்பட்ட படகு மூழ்கிய 3 நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் வெளி உலகிற்கு தெரிய வந்துள்ளது. மேலும் பலர் கண்டுபிடிக்கப்படலாம் என்று வடக்கு மலேசியா மாநிலங்களான கெடா மற்றும் பெர்லிஸின் கடல்துறை ஆணையத்தின் பணிப்பாளர் முதல் அட்மிரல் ட்ரோம்லி முஸ்தபா தெரிவித்தார். உயிர் பிழைத்தவர்களில் 3 பேர் மியான்மரை சேர்ந்த ஆண்கள் என்றும் 2 ரோஹிங்கியா ஆண்கள் என்றும் ஒரு பங்களாதேஷ் ஆடவரும் அடங்குவார்கள். ஒரு சடலம் ரோஹிங்கியா பெண்ணினுடையது என்று கெடா காவல்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் மியான்மரில் சிறுபான்மையினரான முஸ்லிம்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுவது வழக்கமாக நடைபெற்று வருகிறது. மலேசியாவை நோக்கி பெரிய கப்பலில் அகதிகள் புறப்பட்டனர். எல்லையை நெருங்கியதும் அதிகாரிகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதற்காக 3 சிறிய படகுகளுக்கு மாற அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஒவ்வொரு படகுகளிலும் சுமார் 100 பேர் ஏற்றப்பட்டிருந்தனர் என்று திரு அட்விசை சுட்டிக்காட்டி ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. ராக்கெட் வேகத்தில் தங்கத்தின் விலை உயர்ந்து வரும் நிலையில் நடுத்தர குடும்பங்களுக்கு தங்கம் வாங்குவதே பகல் கனவாக மாறி வருகிறது. இந்த சூழலில் அமெரிக்காவில் 102.1 கிலோ எடையுள்ள தங்கத்திலான டாய்லெட் உருவாக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர் மொரிசியோ கட்லென் வடிவமைத்துள்ள இந்த டாய்லெட் வரும் 18ஆம் தேதி நியூயார்க் நகரத்தில் ஏலத்துக்கு வர உள்ளது. இந்த டாய்லெட்டின் ஆரம்ப விலை இந்திய மதிப்பில் சுமார் 88 கோடி ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பளபளவென மின்னன் தங்க டாய்லெட்டின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் நெட்டிசன்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.